எல்லாத்துக்கும் எது எடுத்தாலும் நம்ம ஏதாவது ஒன்று குறை சொல்லிக்கிட்டே இருக்கோமா நம்மளோட வாழ்க்கையில? நம்ம நிறைய குறைகள் நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கோம், கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கோம் நம்மளோட லைஃப்பை குறித்து. வெளியே போனோம்னா வெளியில் இது சரியில்லை அப்படின்னு நம்ம சொல்கிறோம், வீட்டுக்கு வந்தோன்னா நமக்கு சாப்பாடு சரியில்லை, அது சரியில்லை அப்படின்னு நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணுறோம். நம்ம உருவத்தை குறித்து நமக்கு வந்து ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை, ஏதாவது நம்ம ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணுறோம், குறை சொல்கிறோம். அடுத்து நம்ம பண ஸ்டேட்டஸ் இதை குறித்து நம்ம ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணுறோம். ஏதாவது நம்ம லைஃப்பில் வந்து இப்படி ஒரு கம்ப்ளைனிங் நம்ம இருந்துகிட்டே தான் இருக்கா. பைபிள் என்ன சொல்லுது அப்படின்னா, பிலிப்பியர் 2வது அதிகாரம் 14வது வசனம் என்ன சொல்லுது அப்படின்னா, எதை செஞ்சாலும் நீங்க முறுமுறுப்பு இல்லாம நீங்க செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு பைபிள் அங்க சொல்லுது. டிஸ்பியூட் இல்லாம, முறுமுறுப்பு இல்லாம செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வசனம் எங்க சொல்லுது. எப்படி நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணாம பண்றது? இது என்னோட நேச்சராகவே இருக்குது. நான் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டே தான் இருக்கேன். எல்லா காரியத்துக்கும் நான் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு தான் இருப்பேன். எனக்கு பக்கத்துல இருக்கவங்க யாருமே எனக்கு பிரியமா இருக்க மாட்டாங்க, ஏன்னா நான் ஏதாவது ஒரு குறை சொல்லிக்கிட்டே இருக்கேன் அப்படின்னு நம்ம சொல்லும்போது, பைபிள் நமக்கு இன்னொரு வசனம் என்ன சொல்லுது அப்படின்னா, கோணலும் மாறுபாடான இந்த சந்ததிக்கு மற்றில குற்றமற்ற பிள்ளைகளாக வெளிச்சத்தை போல, சுடர்களை போல நீங்க பிரகாசிங்க அப்படின்னு பைபிள் அதுக்கு அடுத்த வசனத்துல நமக்கு சொல்லுது. அப்போ நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா நமக்குள்ள இருக்கக்கூடிய லைட் வந்து நமக்கு மங்கி போயிடும், நமக்குள்ள இருக்க மகிமை வந்து நமக்கு மங்கி போயிடும். அதனால எந்த காரியத்தினாலும் ஜஸ்ட் ஸ்டே தேங்க்ஃபுல், பி தேங்க்ஃபுல். பிகாஸ் நம்மளை வந்து ஏசப்பா நிறைய பிளஸ் பண்ணியிருக்காரு. நமக்கு வாழ்க்கையில நிறைய விஷயங்களை வந்து நல்லதா கொடுத்துருக்காரு, நம்மளை சுற்றி நிறைய நல்ல விஷயங்கள் கொடுத்துருக்காரு. இதெல்லாம் பார்த்து நம்ம அவருக்கு நன்றியோட நம்ம வந்து நம்மளோட லைஃப்பை வந்து தேங்க்ஃபுல்லா இருக்கணுமே தவிர, எதுக்கு எடுத்தாலும் சின்ன சின்ன விஷயங்களுக்காக நான் இப்படி இருக்கேன், என்னோட குறைகள் இப்படி இருக்கு, எனக்கு குறைகள் இப்படி இருக்கு, பெருசா இருக்கு, அப்படி இப்படி நம்ம எப்போ பார்த்தாலும் குறை சொல்லிட்டே இருந்தோம்னா உண்மையிலேயே நமக்கு ஒரு நாளும் நம்ம சமாதானமாக இருக்க முடியாது. நம்ம சமாதானத்தை நம்ம இழந்து போயிடுவோம். பைபிள் இன்னொரு வசனம் என்ன சொல்லுது அப்படின்னா, 1 கொரிந்தியர் 10:31வது வசனத்துல நம்ம என்ன வாசிக்கணும் அப்படின்னா, நீங்கள் புசித்தாலும் குடித்தாலும் எதை செஞ்சாலும் அவரோட மகிமைக்குனே செய்யுங்க. இப்போ நம்ம எதை செஞ்சாலும் அவருக்கூட மகிமைக்கு நம்ம செய்யணும், நம்ம மகிமைக்காக நம்ம செய்யக்கூடாது. அப்படி செய்யும் பொழுதுதான் நம்ம நிறைய கம்ப்ளைனிங் நமக்கு வருது. இது சரியில்லை, சாப்பாடு சரியில்லை, தண்ணி சரியில்லை, ஏதாவது ஒரு கம்ப்ளைண்ட் நமக்கு வந்துகிட்டே இருக்கா. நம்ம அவரோட மகிமைக்குன்னு செய்யணும். எது செஞ்சாலும் நமக்கு அவருக்கு தேங்க்ஸ் சொல்லிட்டு நம்ம செய்யலாம். கம்ப்ளைண்ட் பண்ணாம சந்தோஷமா நம்ம வாழ்க்கையை குறித்து நம்ம தேங்க்ஃபுல்லாக இருக்கலாமா?